முதல்வர் சொல்வது போன்று இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் சக்தியை கொடுத்திருக்காரு என்று இல்லை, உயிரினங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். பட்டாம்பூச்சிங்கிறது சிம்பிள் கிடையாது, அதுக்குள்ள ஒரு பயங்கர சக்தி இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் கண்ணுக்கே தெரியாது. அப்படி பட்டாம்பூச்சி உங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருது, என்றைக்கோ ஒரு நாள் அடிக்கடிக்கு வருதுனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடும். ஏபிசிடியை நமக்கு கற்றுக் கொடுத்தது பட்டாம்பூச்சின்னு சொல்லுவேன். அப்படின்னா நான் இப்போ ஏபிசிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு பட்டாம்பூச்சி உதவுச்சும்பேன். நீங்க பல்லியை சாதாரண எல்லா வீட்டிலும் பல்லி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வீட்டில் பல்லி இருந்தால் நன்மைக்கே. எல்லார் வீட்டிலும் பல்லி இருக்குமா? இருக்காது. நல்ல வைப்புள்ள வீட்டில் தான் பல்லியே இருக்கும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகரராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவலுடன் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன தகவல்? முதல்வர் சொல்வது போன்று இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் சக்தியை கொடுத்திருக்காரு என்று இல்லை, உயிரினங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். அந்த சக்தி மனுஷ சக்தியோடு கனெக்டிவிட்டியும் உள்ளதும் இருக்கு. ஆமா, மனுஷ சக்தியோட ஒரு கனெக்டிவிட்டி. அவங்க வேற நம்ம வேற தான். அது ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி வைக்கிறாரு. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இப்ப சொல்லும் போகும்போது கேட்கும் போகும்போது பிரமிப்பா இருக்கும். என்ன சொல்ல போறோம்? வண்டு, பல்லி, பட்டாம்பூச்சி. வண்டு, பல்லி, பட்டாம்பூச்சி, அவ்வளவுதான். மூணு தான். இந்த மூணு பத்தி சொல்ல போறேன். உங்கள் வீட்டுக்கு பட்டாம்பூச்சி அடிக்கடிக்கு வர்றதுக்கு. பட்டாம்பூச்சி நீங்க சிம்பிளா நினைக்காதீங்க. பட்டாம்பூச்சிங்கிறது சிம்பிள் கிடையாது, அதுக்குள்ள ஒரு பயங்கர சக்தி இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கே புலப்படாது. அவ்வளவு சீக்கிரம் யார் வீட்டுக்குள்ள வராது. அப்படி வருது அப்படின்னு சொன்னா, யார் வீட்டுக்குள்ள நுழையுது வருதுன்னா அவங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகுது. அதே நேரத்தில் பட்டாம்பூச்சியும் ஒரு வீட்டுக்குள் வருது என்றால் அந்த வீட்டில் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். வாஸ்துப்படி கரெக்டா ஒரு பில்டிங் இருந்தாதான் பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ள வரும். அப்போ பட்டாம்பூச்சி வாஸ்து நிபுணரா? அதான் முதல்ல சொல்லிட்டேன், மனித சக்தியோட பறவைகளுக்கும் இந்த மாதிரி எங்களுக்கும் சக்தி அதிகம்தான், கண்டிப்பாக அதிகம்தான். ஒரு வீட்டுல வாஸ்து கரெக்டா இருக்கணும், காஸ்மிக் எனர்ஜி உள்ள கரெக்டா போகுது, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பட்டாம்பூச்சி உள்ள வருது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு தெய்வ கடாட்சமும் அந்த வீட்டுல இருக்கணும். இருந்ததுன்னா அந்த வீட்டுல பட்டாம்பூச்சி போகும். அங்கேயே அந்த வீட்டையே சுத்தி வரும். எங்கன்னா போய் ஒரு இடத்துல உட்காந்துரும். அப்படி பட்டாம்பூச்சி உங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருது, என்றைக்கோ ஒரு நாள் அடிக்கடிக்கு வருதுனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சக்தி பட்டாம்பூச்சிக்கு இருக்கு. நான் பொதுவாக ஒரு பட்டாம்பூச்சி பத்தி கூட ஒரு சின்ன இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பட்டாம்பூச்சியில இன்னொரு தகவலும் இருக்கு. ஏபிசிடியை நமக்கு கற்றுக் கொடுத்தது பட்டாம்பூச்சின்னு சொல்லுவேன். அப்படின்னா நான் இப்போ ஏபிசிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு பட்டாம்பூச்சி உதவுச்சும்பேன். எப்படினாலும் வச்சுக்கிறேங்க. பட்டாம்பூச்சி விங்கு இருக்குல்ல, ரெக்க, நீங்க அதை இப்ப கூட அதுக்காக நீங்க பிடிச்சி பார்த்துறாதீங்க. நீங்க தூரம் வந்து பார்த்தா கூட தெரியும். பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ள ஒரு விங்குக்குள்ள அந்த ரெக்கையில ஏதாவது ஏபிசிடி எழுத்து கண்டிப்பா இருக்கும். ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், டி, இசட் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு பட்டாம்பூச்சிக்குள்ள ஒரு ஏபிசிடி இருக்கும். ஆராய்ச்சிக்கு எவ்வளவு உதவுது பாருங்க. நமக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுத்தது பட்டாம்பூச்சின்னு நான் சொல்லுவேன். ஆமா, நம்ம ஃபார்மல் நியூமராலஜி கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சேன். வெறும் ஃபார்மல் நியூமராலஜி மட்டும் கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் இது சேர்ந்து தான் வருது. அதனால பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ள வந்து செல்வது என்றால் நமது வாழ்க்கையை, நமது வாழ்வாதாரத்தை, நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். அதனால பட்டாம்பூச்சிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து பல்லி. பல்லிக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுங்களா? ஒரு வீட்டுக்குள்ள நல்ல எனர்ஜி இருந்ததுன்னா தான், வாஸ்து பிரகாரம் முறைப்பிரகாரம் இருந்தாதான், நல்ல வைப்ரேஷன் நல்லா இருந்தாதான் அந்த வீட்டுல பல்லியே வரும். நீங்க பல்லியை சாதாரண எல்லா வீட்டிலும் பல்லி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வீட்டில் பல்லி இருந்தால் நன்மைக்கே. எல்லார் வீட்டிலும் பல்லி இருக்குமா? இருக்காது. நல்ல வைப்பு உள்ள வீட்டில தான் பல்லியே இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வீட்டில தான் பல்லி இருக்கும். இன்னும் சில வீட்டுல எதுவுமே இருக்காது, அப்ப பல்லி இருக்கும். அது தெரியுங்களா? அது ஒரு சீக்ரெட். இதான் சொல்ல போறேன். நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பா நடக்கும், செயல்பாடுகள்லாம் தப்பு தப்பா இருக்கும், இவங்க பேசுறதெல்லாம் தப்பு தப்பா பேசுவாங்க, நடந்தவன் எல்லாமே தப்பு தப்பா இருக்கும். அப்பயும் பல்லி இருக்கும். அப்ப என்ன பல்லி? கருப்பு பல்லி. ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு கருப்பு பல்லி வருதுன்னாக்கா உங்க வீட்டுல தவறான சில நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் உங்க வீட்டுல நடக்க போகுதுனாக்கா திடீர்னு பார்த்தா பல்லி இருக்கும், அது கருப்பு பல்லியா இருக்கும். அதே நேரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி, நீங்க பாசிட்டிவா பேசுனீங்க, உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்,
செயல்பாடுகள்லாம் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அப்பவும் பள்ளி இருக்கும். அப்போ என்ன பள்ளி தெரியுமா? வெள்ளை பள்ளி. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, மனிதனுக்கும் இந்த மாதிரி பறவைகள், விலங்கினங்கள், இந்த பூச்சி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட கனெக்டிவிட்டி இருக்குன்னு. நமக்கு நடக்கிறதுக்கும் அவங்க வந்துட்டு போறதுக்கும் எப்படி ஒரு கனெக்டிவிட்டி இறைவன் படைச்சிருக்காரு பாருங்க. வெள்ளை பள்ளி வீட்டுக்குள்ள வருது, இப்படியும் வச்சுக்கலாம், ரெண்டும் வச்சுக்கலாம். நமக்கு எல்லாம் இருந்தால் தான் அவர் வரணும்னு கிடையாது, அவர் வந்தாதான் அதெல்லாம் நடக்கும். உங்க வீட்டுக்கு வெள்ளை பள்ளி வருது, திடீர்னு வருதுன்னாக்கா உங்க வீட்டில் எல்லாமே நல்லது நடக்க போகுது, சுபமுகூர்த்தம் நடக்க போகுது, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க போகுது, மகிழ்ச்சி கிடைக்க போகுது, பணம் வரப்போகுது, தொழில் ஸ்தாபனம் நல்லா வளரப்போகுது, நீங்க சிறப்பா இருக்க போறீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. அவ்வளவும் வெள்ளை பள்ளி உங்க வீட்டுக்கு வந்த பின்னால் எல்லாமே கிடைக்க போகுது, நடக்க போகுது. பள்ளிக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்கா? எஸ் இருக்கு. அடுத்துங்க வண்டு. வண்டு உங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போச்சு அப்படி போனா அதுக்கு என்ன சக்தி இருக்கு பாருங்க. நம்ம சொல்லலையா, அப்படியே உங்களுக்கு சந்தோஷத்துக்கு எல்லையில்லாத சந்தோஷம், எல்லையில்லாத மகிழ்ச்சி, அதுவும் அஷ்டத்தை கொடுக்கும். எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க. பணம் வரும், குறிப்பா தங்கம் வாங்குவீங்க. வண்டு வீட்டுக்கு வந்துட்டு போனாவே தங்கம் பர்ச்சேஸ் வீட்டுல நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வண்டுக்கு தங்கத்துக்கும் அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல தங்கம் வாங்கியிருப்பீங்களா, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வண்டு வந்துட்டு போயிருக்கும். உங்க வீட்டுக்கு வண்டு வந்துட்டு போச்சா அன்னைக்கு தங்கம் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்றுதான், வயசு வருஷா. ஸோ மொத்தத்துல இன்னைக்கு நிறைய தகவல் பாருங்க. மனுஷனுக்கும் இந்த மாதிரி உயிர் ஜீவன்களுக்கும் எப்படி ஒரு கனெக்டிவிட்டியை இறைவன் சுற்றி படைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு தான் நான் சொல்லுவேன், இந்த நவராத்திரின்னு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பதில் நவராத்திரிக்கு கொழு வைக்கிறோம் பாருங்க. நவராத்திரி அன்னைக்கு கொழு வைக்கிறோமே, கொழு வைக்கிறதுனுடைய தாற்பயம் என்னது அதை தெரியாம கொழு வச்சுட்டு இருக்கிறோம். 9 லேயர் இருக்கும், டக்கு டக்குட்டு 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கும். கீழே புழு பூச்சி மாதிரி வைப்போம். ரெண்டாவது இந்த ஒரு அதில் செல்ஸ், உயிரினங்கள், ஒரு அறிவு சம்பந்தப்பட்டது. ஒரு அறிவு அப்படின்னாக்கா புழு பூச்சி, 2 அறிவு பறவைகள், 3 அறிவு, இப்படியே வந்துட்டு இருக்கோம். 5 அறிவு வரைக்கும் 5 அறிவு பசுமாடு வைப்பாங்க, 6 அறிவு மனுஷ பொம்மை, 7 அறிவு சித்தர்கள் யோகிகள், 8 அறிவு ரிஷி, 9வது தான் கடவுள். லேயரா இருக்கும். இதெல்லாம் சரி, இது எதுக்கு அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு உதவி பண்ணணும். இந்த 5 ஒரு அறிவு உள்ளதை 2 அறிவுக்கு உதவி பண்ணும், 2 அது 3. ஆனா இந்த 5 அறிவு சேர்ந்து 6வது அறிவு படிச்ச மனுஷன் மனுஷன் 5 அறிவுக்கு சேர்ந்து உதவி பண்ணணும். 6 அறிவு பெற்ற மனுஷனை யாரு உதவி பண்ணணும்? 7வது அறிவு உள்ள சித்தர்கள் உதவி பண்ணணும். 8 ரிஷி பண்ணணும். அடுத்து 9 கடவுள், எல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு கீழே. இதுதான் நவராத்திரியினுடைய தாற்பயம். பட் அதனுடைய இன்ஃபேக்ட் நமக்கு தெரியாம நவராத்திரி குழு கொண்டாடுறோம், அது வேற விஷயம். இப்போ இதுக்கு எவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க. இதுதான் இந்த கனெக்டிவிட்டி. நமக்கும் பறவைகளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு கனெக்டிவிட்டி. ஆனால் நம்ம நல்லதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது கூட அது இருந்ததுன்னா சில இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி. நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.